viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. நீங்கள் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பீட்சா தான் செய்ய போகிறோம். அதாவது இது வந்து இந்த பீட்சாவோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோ இல்லை, இது வந்து பேஸே சிக்கனில் தான் செஞ்சுருக்கு. அதாவது இந்த பீட்சாவுக்கு மா குழைக்க தேவையில்லை, சிக்கன் மட்டும் இருந்தாலே போதும் இந்த பீட்சாவை செய்து எடுத்துடலாம். இந்த பீட்சாவை வந்து சக்தி சவால் சமையலில் தான் செய்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு டிஷ். அதனால் இன்றைக்கி நான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இது வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனையே இதுக்கு பின்னால் உள்ள எலும்பை நீக்கிட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் தட்டிட்டு அதை கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து அப்புறம் இதுக்கு மேலேயே ஃபில்லிங்ஸை போட்டு சீஸையும் போட்டு எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து மிகவும் குறைவு. நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பீட்சா லுக்லேயே இருக்கிறதுக்காக, அதாவது இந்த ரவுண்ட் ஷேப்லேயே பீட்சா மாதிரி இருக்கிறதுக்காக இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். அந்த சிக்கனில் இருந்து பாதி தான் எடுத்துருக்கிறேன். அது வந்து 375 கிராம். அதோட ஒரு முட்டை, 3/4 கப் அளவுக்கு கிரேட்டட் மொசரெல்லா சீஸ், உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, மிளகு வந்து 1/2 டீஸ்பூன், அதோட ஒரிகானோ வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் பீசஸோட இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கறது வந்து ஒரு பைண்டிங்குக்காகத்தான், இல்லாட்டி சிக்கன் வந்து தனித்தனியாக நிற்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நான் இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. பல்ஸில் விட்டு ஒரு 5-6 தடவை வந்து நீங்கள் அரைக்க இந்த மாதிரி அரைஞ்சி நைஸாக வந்துடும். இப்போது இந்த கலவையை பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் பேப்பர் ஒன்று விரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த சிக்கன் மிக்சரை இதில் கொட்டி இதை வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக எடுங்க. டோவில் வந்து நாம் பேஸ் செய்யும்போது எப்படி ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாவை தட்டி எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த சிக்கனையும் தட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ண சிக்கனோட முட்டை, சீஸ், மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து எடுத்தது ஒரு பைண்டிங்குக்காகத்தான். அப்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து எடுக்க முடியும். இந்த அளவில் இந்த திக்னஸ் இருந்தால் போதும். அதாவது ரொம்ப மெல்லிசாவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறைவான அளவு இருந்தால் போதும். இந்த சிக்கனுக்கு, அதாவது 375 கிராம் சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அது வந்து போதுமாக இருக்கும். உப்பு இன்னும் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணி வைங்க. வச்சுட்டு 20 நிமிஷம் அவனில் வச்சிடுங்க 180 பாகை செல்சியஸில். இப்போது பீட்சாவுக்கு மேலே போகிறதுக்காக இதில் 3 கலரில் வந்து நான் பெப்பர் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம். இந்த பெல் பெப்பர் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதே நேரம் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த சைஸில் எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்சாவுக்கான சாஸ். இந்த பீட்சா சாஸ் செய்கிற முறை வந்து நான் என்னைய ரெசிப்பியில் வந்து போடல. இது வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிற ஒரு பீட்சா ரெசிப்பியில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பாருங்கள், பீட்சா சாஸ் எப்படி செய்கிறேன்னு அதில் இருக்குது. சிக்கனை வந்து நாம் இப்போ பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்தால் சரியாக இருக்குது. சிக்கன் வந்து நல்லா வேகி இருக்குது. இனி இதுக்கு மேலே பீட்சா சோஸை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பீட்சா சோஸ் உங்களுக்கு செய்ய கஷ்டம்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வாங்கி அதையும் இதை மாதிரி போட்டுக்கலாம். சிக்கனில் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த சோஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக கிரேட்டட் மொசரெல்லா சீஸை தூவுங்க. சீஸ் போட்ட பிறகு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெல் பேப்பர் 3 கலர்ஸையும் மாறி மாறி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் அடுக்கி வைங்க. கடைசியாக ஒரிகானோ 1 டீஸ்பூன் அளவு போடுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட மிக்ஸ்டு இட்டாலியன் ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அதிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த கிரேட்டட் மொசரெல்லா சீஸை அது மேலே போட்டுட்டு இப்போது அவனில் வச்சு எடுத்துருங்க. இதை வந்து ஓவனில் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து வேகியாச்சு. இப்போ மேலே உள்ள அந்த சீஸ் வந்து உருகினா போதும். சீஸ் உருகினதும் ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை எடுத்துடலாம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சிக்கன் வந்து வேகி இருக்குது.
பார்க்குறதுக்கு மாவிலியை செய்த பீட்சா மாதிரி இருக்கு இல்லையா? சிக்கன் crust பீட்சா ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள 3 ஆப்ஷனில் மேலே உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.